பார்க்கறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து ராம் கீர்த்தியோட சங்கீத் மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ரெடி ஆக போகிறோம். ஸோ நம்ம அப்படியே விளாக் எடுப்போம். ஏன்னா விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா. ப்ளஸ் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடல. ஸோ அதுக்கு காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. அப்பப்போ இந்த மாதிரி எனக்கு ஆயிடுது. பேக் பெயின் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால என்னால் சுத்தமாக எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் வீடியோ போடல. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட லைக் 25 days கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ நம்ம இன்னைக்கு தான் வந்து அதிகமாக வெளில கிளம்புறோம். ஸோ வெளில நம்ம கிளம்புனாலே என்ன பண்ணுவோம், விளாக் தான் எடுப்போம். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே, ஜாலியாக இருக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் கிளம்புறது எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அப்படி ஜாலியாக ட்ராவல் பண்ணுவோம். அதுதான். ஸோ நான் இப்போ தான் வந்து ஹீட்டர் போட்டு வந்திருக்கேன். தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து குளிச்சுட்டு உடனே வந்து நம்ம கிளம்புவோம். ஸோ இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால தலைக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அம்மா அப்பாக்கு ஆகாதாமே. ஸோ அதனால நான் நேற்றே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ மீதி வந்து நம்ம இன்னைக்கு குளிச்சுட்டு கடகடன்னு கிளம்புவோம். ஸோ அதுதான் நான் வந்து ட்ரெஸ்ஸஸில் வந்து என்ன போட போகிறேன் அதெல்லாம் வந்து காமிக்கிறேன். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்புவோம். சரி, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சொல்லவே மறந்துட்டேன். லைக் நேற்று வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்தது. என்னால் போக முடியல. ரிசப்ஷன் முகூர்த்தமுக்கு வந்து நான் இன்னும் ட்ரெஸ்ஸே ஸ்டிச் பண்ணல. அதனால அதுக்காக நான் அலைஞ்சி நேற்று என்னால் ஹல்தி ஃபங்க்ஷன் போக முடியல. இன்றைக்கும் வந்து போக முடியாத சூழ்நிலை தான் ஆச்சு. இருந்தாலும் நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு இன்னைக்கு அண்ணா நகர் போய் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. அதனால் விறுவிறுன்னு நம்ம கிளம்பணும். இன்றைக்கி வர 3லேருந்து 7 வரைக்கும் தான் நம்ம ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே வந்து நம்ம போகிறோமான்னு பார்ப்போம். போயிடுவோம் கண்டிப்பாக. ஹார்ட் ஒர்க் பண்ணி போயிடலாம். ஸோ அதுதான். ஓகே, வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து போட போகிறேன். இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. எங்கள் தம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போட்டிருந்தேன், மேரேஜ்க்கு. ஸோ இதான் லைக் லெஹங்கா கிரே. இது வந்து தாவாணி பிங்க் கலர். ஸோ இதான் வந்து போட போகிறேன். நான் ரிசப்ஷன் முகூர்த்தமுக்கு தான் வந்து வேறு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நைனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ளவுஸில் வந்து தைச்சாரு. அன்றைக்கி ஒரே ஒரு நாள் கூத்துக்கு வந்து நம்ம டான்ஸ் ஆட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே போட்டு போகல. சரி, இதை வந்து நம்ம இன்னைக்கு சங்கீத் மெஹந்திக்கு போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நைனா தைச்ச ப்ளவுஸ்க்காகவது. உண்மையை சொல்லடா ட்ரெஸ்ஸு வந்து கிராண்டாக இல்லை, அதனால தான். ஸோ அதான் கிளம்பிட்டு இருக்கோம். இவங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? காட்டு 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 ப்ளீஸ். ஒன்று காட்டுறேன். பல்லெல்லாம் இருந்துச்சு. மேடம் வந்து டியூஷன் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்து வீட்டில். அதனால உட்காந்து மிஸ் வந்து பழகுறாங்க போல போட்டு. அதனால எங்கேயுமே நான் வரமாட்டேன், எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். நான் டியூஷனுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதணும் அப்படி இப்படி சொல்லிட்டு மேடம் படிப்பாலே ஆகிட்டாங்க. ரொம்ப படித்து அன்னைக்குமா அப்துல் கலாம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் வர போய் குழி போட்டாங்க வச்சு. எஸ், ஒரு வழியாக வந்து கப்பை கழுவியாச்சு. சும்மா வந்து ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேறு என்ன, ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். என் சுருட்ட முடியை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஆக்சுவலி நேற்று ஒரு கொடுமை நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் முடியை வந்து வெட்டிட்டாங்க. ஷார்ட் ஆகிடுச்சு. லைக் எனக்கு கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் இருக்குமா, ஷார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ நான் என் நிலமையை பாருங்களேன். இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறேன். நேற்று தேவையெல்லாம் போயிட்டு அந்த கேவலமான கதையை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ மணி 3 ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். அதனால் இதுக்கப்புறம் நான் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு மேக்கப் போடுறதுக்கே டைம் ஆகிடும். அதனால் அந்த கேவலமான கதையை நான் இப்போ சொல்ல விரும்பல. நம்ம இப்போ விறுவிறுன்னு போயிட்டு கிளம்புவோம். சரி, ஓகே. இப்போ வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னைக்கு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு 2 ஆசிட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் வந்து பயம் இருக்கும். ஆசிட்னா ஐயோ பொங்கி வந்துருமா, பிச்சுக்கிட்டு வந்துருமா சதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. லைக் நம்ம ஸ்கின்னுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆசிட் தான் வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோலானிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்கின்ல டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஜென்டலாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணிட்டே வரும் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்றது. அதாவது டெய்லி ஜென்டலா நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டே வரும். அதனால உங்களுக்கு இந்த ஃபைன் லைன்ஸ் ப்ராப்ளம், wrinkles ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். இதுக்கு தான் நம்ம சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஹைட்ரோலானிக் ஆசிட். ஹைட்ரோலானிக் ஆசிட்னா நம்ம ஸ்கின்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான் ஹைட்ரோலானிக் ஆசிட். சரிங்களா? அதாவது நம்ம ஸ்கின்னோட ஈரப்பதம், அதாவது வந்து ஹைட்ரோலானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து லைஃப் ஸ்டைல்லாம் ஒழுங்கா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் மெயின்டைன் பண்ணாம இருந்தோம்னா அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஒரு சீரமோ கிரீம் மூலமா நம்ம ஹைட்ரோலானிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இதான் இந்த 2 ஆசிட பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த L'Oréal Parisோட ரீவைடல் கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இதுதான் எப்பவுமே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளீனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அழுக்கோட பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே வேலை செய்யாது. ஸோ நான் ஒரு கிளென்சர் எடுத்து என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா தொடச்சு எடுத்துக்கிறேன் கிளீனா. இப்பதான் குளிச்சுட்டு வந்தா அதுக்குள்ள அவ்வளவு அழுக்கு என் மூஞ்சில.
இப்போ இந்த கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ் ஃபியூ டிராப்ஸ் என்னோட ஹேண்ட்ஸ்ல வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து காட்டன் பேட்ல தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம கையிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்துட்டு என்னோட ஸ்கின்ல வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன், அதாவது டேப் பண்ணிக்கிறேன். சோ தட் ப்ராடக்ட் வந்து நல்லா நம்ம ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகும். இந்த எசன்ஸ் வந்து 10 லேயர்ஸ் நம்ம ஸ்கின்குள்ள வந்து டீப்பா பெனிட்ரேட் ஆகும். சோ தட் உங்க ஸ்கின்ல ஃபைன் லைன்ஸ், wrinkles, age spots, acne spotsலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஆல்சோ உங்க ஸ்கின்னோட ரேடியன்ஸை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இது ரொம்பவே வாட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கும், ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ளை பண்ணோம்னா பிசு பிசுலாம் இருக்காது. அண்ட் சொன்ன மாதிரி இதுல இருக்க சாலிசிலிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை ஜென்டலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டே வரும். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு, ஸ்கின்குள்ள நல்லாவே பெனிட்ரேட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஒரு க்ளோ வந்திருக்கு, ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த L'Oréal Parisோட Revitalift 1.5% ஹைட்ரோலானிக் ஆசிட் சீரம் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். செகண்ட் ஸ்டெப்பா நான் சீரம் வந்து யூஸ் பண்ண போறேன். நான் சொன்னேன் இல்லையா ஹைட்ரோலானிக் ஆசிட், சோ அது இந்த சீரம்ல இருக்கு. சோ நம்ம ஒரு 1000 டைம்ஸ் நம்ம ஸ்கின்ல வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணோம்னா என்ன ஒரு ஹைட்ரேஷன் வந்து இருக்குமோ அது இந்த சீரம் வந்து கொடுக்கும். இப்போ இந்த ஃபியூ டிராப்ஸ் எடுத்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் டிராப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நல்லா வந்து நான் டேப் பண்ணி லிட்டில் பிட் மசாஜும் கொடுத்துக்கிறேன். சோ தட் ப்ராடக்ட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த ஹைட்ரோலானிக் ஆசிட்ன்றது சீக்கிரமாவே நம்மளுக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, ஸ்கின் சுருக்கம் விழுது. சோ அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரும். பிளஸ் நம்மளுக்கு ஸ்கின் சுருக்கம் விழுதுன்னு சொல்லிட்டு நம்ம டெர்மோடாலஜிஸ்ட் கிட்ட போனாலும் அவங்க ஹைட்ரோலானிக் ஆசிட் யூஸ் பண்ண சொல்லி தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது 42% வரைக்கும் நம்மளோட ஸ்கின் ரேடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. தேர்ட் ஸ்டெப்பா நான் இந்த L'Oréal Parisோட Revitalift ஹைட்ரோலானிக் ஆசிட் பிளம்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஹைட்ரோலானிக் ஆசிட் ப்ராடக்ட் தான், க்ரீம் பேஸ்ல வந்து இருக்கு. ஆக்சுவலி இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, ஸ்கின்ல வந்து அப்படியே நல்லா வெல்வெட் ஸ்மூத் வந்து கொடுக்குது. இது நம்ம டே அண்ட் நைட் டைம்லயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத கொஞ்சமா எடுத்து என்னோட ஃபேஸ்ல டாட்டட் வச்சுட்டு நல்லா வந்து ஜென்டலா மசாஜ் பண்ணிக்கிறேன். இது திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஸ்கின்குள்ள நல்லாவே அப்சர்வ் ஆகுது. மெயின் திங் பிசு பிசுப்பா இல்ல, நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிருக்கோம்ன்ற ஒரு இது வந்து தெரியல. இந்த டிரான்ஸ்லூசன்ட் பெர்லி ஜெல் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கின்ல ஒரு வெல்வெட்டி ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்குது. இத ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடா, பிளம்பியா, ஸ்மூத்தா, நல்லா யூத்ஃபுல் ரேடியன்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ நம்ம மாதிரி இந்த ஹைட்ரோலானிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஃபைன் லைன்ஸ், wrinkles எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரும். ஓகே, ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சாச்சு. நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்காக. நான் சொன்ன மாதிரி இந்த சாலிசிலிக் ஆசிட், ஹைட்ரோலானிக் ஆசிட்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆசிட் தான். அதனால நீங்க வந்து பயந்துட்டு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாம இருக்காதீங்க. லைக் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு, இல்ல ஒரு ப்ராப்பரா ஸ்கின் கேர் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த 2 ஆசிட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து L'Oréal Paris கூட ஒரு கொலாபரேஷன் வீடியோ தான். தேங்க் யூ சோ மச் நம்ம கூட கொலாபரேட் பண்ணதுக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நான் நம்பி தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இஷ்டப்பட்டா வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் வந்து கம்பல்ஷன்லாம் பண்ணல, இது யூஸ் பண்ணாதான் எல்லாமே கம்மியாகும் அப்படின்லாம் சொல்லலை. உங்களுக்கு இஷ்டப்பட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்தா நீங்க சின்னது கூட வந்து இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இங்க வந்து அந்த பிரைஸ் லிஸ்ட்லாம் கொடுக்குறேன் ப்ராடக்ட்டோடது. ஸோ சின்னது கூட பெருசு அந்த மாதிரி கூட இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. எடுத்தோடனே வந்து பெருசு வாங்க வேண்டாம், சின்னது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா வந்து நீங்க பெருசு வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாமா இந்த 2 ஆசிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ மூட்டையை கட்டிட்டு கிளம்புவோம். ஸ்கின் கேரும் ரொட்டீனும் முடிச்சாச்சு, மேக்கப் பேக்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இதோ கண்ணாடியை கீழே வச்சுட்டு அப்படியே உட்காந்து மேக்கப் பண்ண வேண்டியதான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாதனால இன்னும் ஒரு கூடுமலை. சரி, என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். நம்ம குழப்பம் இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து அர்ஜென்ட்டாக வந்து அயனிங் பண்ண போகிறேன். அண்ட் என் முடியை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து முடி வெட்டவே போல தெரியுமா, நான் வேற ஒரு விஷயத்துக்கு போனேன். ஆனால் என் முடியை வந்து இங்கே பாருங்க, தெரியுதா ஒரு நிமிஷம் பாருங்க, இவ்வளோண்டு ஆக்கி வச்சுட்டாங்க. இவ்வளோ இருந்த முடிய, ஐ மீன் இவ்வளோ இருந்தது, இவ்வளோண்டு ஆக்கி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கெதுக்கி கொண்டு வந்துட்டாங்க. கடுப்பாக இருக்குல்ல. சரி, ஓகே, எனக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும், பட் இந்த மாதிரி நான் பண்ண வச்சுட்டாங்க. அந்த கதையை நான் அப்புறமா சொன்ன மாதிரி. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து அடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ஸ்ட்ரைட்னிங் தானே பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, என்னத்துக்கு இப்போ ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, தலை கூட ஈரமா இல்லையான்னு கேட்கலாம். ஆக்சுவலி ப்ளோ ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹோல்டிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது. ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ப்ளோ ட்ரை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன். ஒரு வழியாக வந்து அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. ஹேரே வந்து குட்டியோண்டா தெரியுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக தெரியுது. ஷார்ட்டாக எனக்கு லென்த்தாக ஒரு அயனிங் பண்ணாலாம் இன்னும் லென்த்தாக இருக்கும். ஆமாம் பூவர் வெறுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு. அரை ஹவர் 3/4 ஹவர் ஆகிடுச்சு அயன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நான் மேக்கப் போட்டு விறுவிறுன்னு கிளம்புவோம். பயமாக இருக்குது. மேக்கப் போடுறது வந்து கண்டிப்பாக என்னால் ப்ராப்பராக லைட் உட்காந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் நான் போகிறதுக்கே. அதனால சப்போஸ் மேக்கப் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மேக்கப் வேணும்னா நம்ம தனியாக இன்னொரு வாட்டி நான் ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். வேறு வழி கிடையாது. ஸோ விறுவிறுன்னு கிளம்பும். ரொம்ப கண்டாவியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். பரவாயில்ல. ஒரு வழியாக வந்து மேக்கப் போட்டு முடிச்சாச்சு. கூத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி ஓவராக இருக்கும். ஐலேஷஸில் ஓட்டியிருக்கிறேன். நான் அப்புறமா கிளியராக காட்டுறேன் வெளிச்சத்தில். இங்கே ஒரு லைட்டுமே இல்லை. ஒரே ஒரு டியூப் லைட் இருக்கா, அதனால தெரியல. அதான் போட்டு வச்சுருக்கோம் ஒரு வழியாக. இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். அண்ட் நானும் எங்கள் அண்ணியும் தான் வந்து போகிறோம். ஸோ அவங்களும் வந்து ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த லிப் நல்லா இருக்கா இல்லை இதில் கிளாஸ் போட்டால் நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். போகிறதுக்குள்ளே ஏதாவது முடியாது ஒரு முடிவுக்கு வரும். சரி நான் இப்போ கீழே போகிறேன். குப்பை மாதிரி ஆயிடுச்சு இந்த இடமே. அப்படியே விட்டு போக வேண்டியதான். கிளம்பி நான் இதெல்லாம் ஏற கட்டி போகிறதுக்குள்ளே அவ்வளோதான் விடிஞ்சிரும். அதனால கடற்கரை கிளம்புவோம். கேப் வேறு புக் பண்ணோம். 1 hour later. ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. மேக்கப் ஓவராக இருக்கும். ஸோ அதுதான் அவன் வேற ஒருத்த அழுதுனே இருக்கிறான். அதான் நானும் எங்கள் அண்ணியும் மட்டும் தான் போகிறோம். அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரி போகிற வழியில் காமிப்போம். கேப் புக் பண்ணியாச்சு. வந்துட்டுருக்கு. சரி அதான் நைனா 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 ஒரு ஆய் சொல் நைனா. இரு நைனா. சொல்லு ஃபங்க்ஷன் கிளம்புமா போயிட்டு வரட்டுமா? சரி ஹாய் சொல்ல. ஹாயே சொல்லியே. காலம் உடைய போயிடுச்சு. எங்கள் அண்ணி கிளம்பிட்டாங்க. அவங்களும் சண்டா பேய் மாதிரி இருக்கிற சரியான மழை. இங்க பாருங்க பின்னாடி தெரியுதா, சரியான மழை. ஏறி அதாவது நாங்கள் கரெக்டாக வீட்டை விட்டு வெளில வரோம். செம்ம மழை. எங்கள் அண்ணி தொப்பை கட்டி நனைஞ்சிட்டாங்க. நான் மட்டும் நானும் கொஞ்சம் தலைலாம் நனைஞ்சிச்சு. மூஞ்ச போட்டு எப்படியோ காப்பாற்றிட்டேன். கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்லாம் கரைஞ்சி ஊற்றிச்சுன்னா அந்த பிச்சைக்காரி வேறு உங்க வேண்டியதான். அதனால அதான் ரெடி ஆகிட்டோம். 2 பேரும் ரெடி ஆகிட்டு மழையில் போயின்னு இருக்கோம். ஓவராக மழை பெய்யுது. செம மழை. ஐயோ அவங்க நிலமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே வேற மழை பெய்யுதா இல்லையான்னு தெரியல. அது வேற ஓப்பன் பிளேஸ் இல்லையா, தெரியல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். எஸ், டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்ப்போம். செம்மையாக மழை விடவே இல்லை. இப்போ தான் வந்து மழையை விட்டுச்சு. ஒரு 5 minutes பிஃபோர் தான் மழையை விட்டுச்சு. அதனால நனைஞ்சிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்கன்னு தகவல் வேறு வந்துருக்குது. போய் நம்மளும் பார்ப்போம் என்ன பண்ணுறோம். எங்கள் அண்ணி லைட் அடிக்கிறாங்க.
இப்ப சேனல்ல உங்க பார்த்ததே இல்லையா? கண்மணி பியூட்டி டிப்ஸ் தான் நான் வந்து டெய்லி பார்த்து வீட்ல அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் டு கண்மணி பியூட்டி சேனல் அண்ட் அவங்க ரியல் லைஃப்ல பயங்கர கண்டிப்பா போயிட்டு இருக்கு. எல்லாம் போய் நைஸ். இவங்களை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நிறைய ஃபங்க்ஷன்லாம் போய் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங். ஆல் தி பெஸ்ட் மக்களே. சீக்கிரமா ஒரு Thank you so much. இங்க யார் என்ன முட்டை அடிக்கிறேன்னு சொன்னது? எக்ஸ்கியூஸ் மீ. டான்ஸ்லாம் கத்துக்கினதுக்கு முட்டை அடிப்பீங்களா? கொஞ்சம் ஆடினது நிறைய டயர்ட் ஆயிடுச்சு. லெமன் ஜூஸ் குடிச்சு எனர்ஜி ஏற்றிக்கிறோம். எஸ் நம்ம வந்து இல்லை நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் நக்கெட்ஸு, சீஸ் நக்கெட்ஸ், அப்புறம்னா சிக்கன் நகர்ஸ், சீஸ் நகர்ஸ், வெஜ் ரோல், சிக்கன் ரோல், பன்னீர் ரோல், சைஸ்வான் ரோல், அதுக்கப்புறம் சாண்ட்விச், பர்கர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கடையே வச்சிருக்கோம் மேடம். நாலு கடை WCC காலேஜ்லேயே நாங்கள் ஷாப் வச்சுருக்கோம். சமணம். ஸோ நான் தான் ஒரு சிக்கன் நக்கெட் செஞ்சு தராரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பர்கர்லாம் சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பார்ப்போம். எஸ் சிக்கன் நக்கெட்ஸ் மயோனிஸ். ஓகே. நல்லா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. இப்போ நான் கேமராவை நான் கீழே வைக்கலாம். நாய் மாதிரி இப்படி தான் சாப்பிட்றோம். கேமரா கீழே வச்சுட்டு சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம். தலையெல்லாம் நனைஞ்சு போய் என் ஸ்ட்ரைட்னிங்லாம் கலைஞ்சு போய் நான் கண்ட்ராவே சிக்கன் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்னையும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவரு டான்ஸரா ஸோ அதுதான் லைட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் இங்கே இருங்க, நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். கலர் கலராக லைட் எடுத்துட்டோம். அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆன் பண்ணியிருந்தாங்க. மழை வந்து பிரிஞ்சு மழை பெஞ்சோட இவன் வேறு டிஸ்டர்ப் பண்ணினே நான் பேசவே மாட்டேன். அதனால வந்து அதை மூட்டாங்களாம். இப்போது திரும்ப அதை வந்து லைட்லாம் போட்டு இன்னொரு டான்ஸ் போடணுன்ட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் இந்த சைடு திருப்பிச்சு பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் போகிறேன்னு சொன்னேன். கீர்த்தி உட்காரு வீட்டில் போய் ஒன்றும் கரெக்டாக போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதாவது சரின்ட்டு உட்காந்துட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு பாட்டு வேற போயின்னு இருக்கு. ரொம்ப இருக்கும். அதாவது டான்ஸ் ஆட்டு தான் கிளம்பணும். டான்ஸ் ஆட போகிறாங்களா? அதனால வந்து ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். கீர்த்தி அவங்க அப்பா ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு ஹாய். எங்கள் ரைனா இன்னும் காமெடியாக சொல்லுங்க. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். இருங்க ஸ்டேஜை காமிக்கிறேன். இதோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டப்பாங்குத்து போட போகிறாங்க போல். அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பாவம் கொஞ்ச நேரம் அன்னைக்கு மூச்சு வாங்குது. பாவம் அவ்வளோ நேரமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. முடியல. ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் கிளம்பணும். நான் பார்த்தீங்களா மதுரை வாயில் குப்பக்காரி மாதிரி உட்காந்து இருக்கல. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. கழுத்தில் எல்லாத்தையும் கழட்டிட்டு இதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு என்னால் உட்கார முடியல. எங்கே உட்காந்து இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேபு புக் பண்ணிட்டு கேபு கேன்சல் ஆகிட்டே இருக்குது. மணி வந்து 10:30 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புக் பண்ணி கேன்சல் பண்ணுறாங்க. 200 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதனால வந்து என்னால் முடியலன்ட்டு இங்கே பாருங்க இந்த ஸ்கட்டை வேறு போட்டு உட்கார கூட முடியல. அப்படி பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு கொண்டையே ஒன்று கட்டிட்டு. அது கீர்த்தி அவங்க அம்மா அப்பா ஒரு நிமிஷம். இதோ கீர்த்தி அவங்க மம்மி அப்புறம் டாடி எல்லாம் நின்றுட்டு அவங்களும் கேப் புக் பண்ணி கேன்சல் ஆகிட்டுருக்கு. அதனால நானும் இவ்வளோ நேரம் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். இன்னும் வந்து கேப் புக் ஆகலை. ஒரு வழியாக வந்து கேபில் ஏறியாச்சு. என் மூணு சுத்தமாக தெரியல இருட்டில். அதாவது காமெடியாக இருக்கிறேன். அதனால தெரியாததே நல்லது. அதனால ஒரு வழியாக வந்து கேப் ஏறி உட்காந்தாச்சு. பல போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கேப் கிடச்சிது. அதனால சரி காற்று வாங்கிட்டே போகலான்னு கதவு திறந்து விட்டுருக்குறேன். இப்போ வேறு ஏசியில் கொடுக்கும். சரி அதான் கால் ரெண்டும் பயங்கரமாக வலிக்குது. வந்தோடனே என் துப்பட்டாவெல்லாம் கழட்டி தூக்கி அந்த சைடாக போட்டேன். எல்லாத்தையும் கழட்டி போட்டிருக்கேன். முடியல இதுக்கு மேலே என்னால். பாவம் குழந்தை கீர்த்தி காலிலேருந்து டான்ஸ் ஆடினே இருந்து. அதோட நிலைமை இன்னும் ஆவோ தெரியல. பார்ப்போம்.
எங்க அண்ணியும் மட்டையாயிட்டாங்க. மட்டையெல்லாம் ஆகல. ஏதாவது பேசுங்களேன். பேசவே மாட்டேங்கிறது. உங்களை நான் ஏதோ கொடுமைப்படுத்துறேன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்புறம் பேசவே விட மாட்டேன்ட்டு. என்னத்துக்கு கொடுமை பண்றேன்? எதுக்கு கொடுமை பேசலாம் இல்ல, பேசிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் டயர்டா இருக்கு, ஒண்ணுமே பேச முடியலையே. நீங்க டான்ஸ் கூட ஆடலையே, அப்புறம் எதுக்கு டயர்டு? அவங்க நின்று நான் எடுத்து நின்றதுக்கே டயர்டா இருக்கு. சரி, அதான் முடியல. படம் ஒரு வழியா வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. இவர் பாத்தீங்கன்னா தூங்கிட்டாராம். அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணி அதனால தான் இனிமேல் இருக்கிற மூஞ்சில இருக்கிற மாவெல்லாம் வந்து அரைக்கணும், இனிமேல் கழுவணும். அது முடியல. இவர் பிச்சைக்காரி மாதிரி தூக்கிட்டு இப்போ நான் நடந்து வந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா பயந்துருங்க. இப்படி ஏதோ ஒரு படத்தில் அது என்னது ஏதோ ஒரு காமெடியில் ஒரு ஹீரோ இப்படி தூக்கி இப்படி குட்டு குட்டுன்னு ஓடுவார். அது மாதிரி இப்போ நடந்து வந்திருந்தேன். சரி, ஓகே, 2 காலம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது. சரி, மூஞ்சில் இருக்கிறத கழிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கூத்துக்கு போட்ட வேஸ்ட்டை வந்து நம்ம கலைக்க போகிறோம். இப்போ என்ன லட்சத்தில் கலைக்கும் போது இருக்க போது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஐ ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஆயில் கிளென்சிங் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஹெவி மேக்கப் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆயில் கிளென்சிங் அப்படி தேய்ச்சி லைட்டாக ஆயிலை வார்ம் பண்ணணும். அப்போ தான் மேக்கப் வந்து கொஞ்சம் மென்ட் ஆகும். வார்ம் பண்ணிவிட்டு அப்படி ஒருத்து இப்படி ஒருத்து இப்படி ஒருத்து. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க மாவெல்லாம் கரைஞ்சி ஊற்றுது. கையே என்ன கலரில் ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் எல்லாம் மேக்கப் இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு. தங்கச்சி குளிக்குது மாப்பிள, சாயம் வெளுக்குது. தங்கச்சி குளிக்குது, சாயம் வெளுக்குதா? என்னங்க தங்கச்சி குளிக்குன்னு சொன்னீங்க, வேலைக்கார குட்டி வந்துருக்கு. நான் வேலைக்காரி இல்ல, உங்க பொண்டாட்டி வள்ளி தான். ஆமா. ஐயோ 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 ஐயோ, மோசம் போயிட்டேனே. இன்னைக்கு என்ன ஒரு ஃபன்னுனா, நானும் கீர்த்தியும் சேம் லிப்ஸ்டிக் தான் போட்டிருந்தோம். லிப்ஸ்டிக்லாம் கரைஞ்சி ஊற்றிடுச்சுன்ட்டு லிப்ஸ்டிக் கூடன்னு கேட்டுச்சு. அது பேக் எங்கேயும் வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு. அப்போ சொல்லுது, இதே லிப்ஸ்டிக் தான் நானும் போட்டிருக்கேன், இதே ஷேடு தான் அப்படின்ட்டு. ஐலிட்ஸ் இது மேலே பண்ணல, நான் கீழே தான் பண்ணுறேன். ஓகே, அது வந்து ஓரளவு இது பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு வரேன். எஸ், கழுவிட்டு வந்தாச்சு. காஜல் வந்து ஓரளவு தான் போச்சு, முடியல. இதுக்கு மேலே இடுப்பெல்லாம் வலிக்குது. சரி, ஓகே, இதோட நம்ம vlog வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து ஃப்ளாட் ஆகிடுவேன். பாவம் கீர்த்தியோட நிலமை என்னையோ. இதுக்கப்புறம் போயிட்டு நம்மளே வந்து சைடில் இப்போ போனவங்களுக்கே வந்து டயர்டாக இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்புறம் மனிஷ்காவை வந்து எல்லாரும் கேட்டாங்க. இருங்க மனிஷ்கா, என்ன இது அப்துல் கலாம் ஹேர் ஸ்டைலா? ஒழுங்கா போட்டு ட்ரெஸ்ஸ. நான் மனிஷ்கா ஒண்ணுதான் கேட்டாங்க எல்லாரும் கல்யாணத்துல, ஃபங்க்ஷன்ல வருவல கல்யாணத்துக்கு. கீர்த்தியும் கேட்டுச்சு, நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். என்ன பாட்டு பாடிட்டு இருக்க? நானும் பேச்சியும் பாட்டு பாடிக்கிட்டு பாடி எல்லாரையும் வாழ வைக்காத. யார் என்னையா சொல்ற? சரி, ஓகே, நம்ம இதோட vlog வந்து முடிச்சுப்போ. இன்னைக்கு வந்து சங்கீத் மெஹந்திக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னும் ரிசப்ஷன் ரசத்துக்கு போனோன்ற ரிசப்ஷன் போனோம், மேரேஜ்க்கு போனோம். அதுக்கு வர ரெடி ஆகணும், துணியெல்லாம் தைச்சு. சரி, ஓகே, இதோட vlog முடிச்சுக்கலாம். Until then, it's bye from Kanmani. Bye, take care. 1 நேரம் பாடியே சாவடிச்சிட்டு இருக்கு.